Solutions of Lagrange's linear partial differential equations. The partial differential equation capital P into small p plus capital Q into small q equal to R, where P, Q, R are functions of x, y, z, and P equal to dou z by dou x, Q equal to dou z by dou y is called Lagrange's linear differential equation. The auxiliary equations of Lagrange's differential equation is dx by capital P, that is equal to dy by capital Q, that is equal to dz by capital R. Procedure for solving Lagrange's differential equation. Step 1. Form the auxiliary equations. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அது ஸ்டெப் 1. இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னென்னா dx by capital P, that is equal to dy by capital Q, that is equal to dz by capital R. Step 2. Find two independent solutions of the auxiliary equations. இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி எடுத்துக்கலாம்னா C1 equal to U C2 equal to V. Step 3. The solutions of the given partial differential equation is. Solution எப்படி இருக்குன்னா pi of u comma v equal to 0. இப்போ Lagrange's partial differential equation இருக்கக்கூடிய important ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாம். First question. Solve x into p plus y into q equal to z. இப்போ இதனுடைய சொல்யூஷன், this is a Lagrange's linear differential equation. அதாவது capital P into small p plus capital Q into small q equal to R அந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் ஆர் dx by அந்த ஸ்மால் p உடைய கோஎஃபிஷியன்ட் x, that is equal to dy by small q உடைய coefficient y, that is equal to dz by right side lower answer z. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் உள்ள ரேஷியோவில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். செகண்டையும் தேர்டையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஒரு சொல்யூஷன். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டை ஈக்குவல் பண்ணுறோம், அது லெஃப்ட் சைடில் போட்டிருக்கிறேன். dx by x is equal to dy by y. இப்போ எக்ஸும் ஒய்யும் செப்பரேட்டாக இருக்குது. அப்போ இன்டெகிரேட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இன்டெகிரல் dx by x அதனோட இன்டெகிரேஷன் log x, that is equal to integral dy by y log y plus some constant log c1. இப்போ log x minus log y equal to log c1 எழுதிக்கலாம். log x by y equal to log c1. இப்போ ரெண்டு பக்கம் ஈக்கு ரைஸ் பண்ணிங்கன்னா c1 equal to x by yன்னு கிடைக்குது. இப்போ இதே போல் அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் செகண்ட் அண்ட் தேர்டு ரேஷியோவை ஈக்குவல் பண்ணுறோம்.
ரைட் சைடில் போட்டிருக்கேன். dy by y equal to dz by z. இப்போ yயும் zம் செப்பரேட் ஆகிருக்கிறதால integrate on both sides. இப்போ லெஃப்ட் சைடோட இன்டெகிரேஷன் log y equal to log z plus log c2. இப்போ log y minus log z equal to log c2 எழுதிக்கலாம். லாகில் 2 ஃபங்க்ஷன் மைனஸில் இருந்துச்சுன்னா ஒரே லாக் போட்டு அது 2 ஃபங்க்ஷனையும் டிவைடில் எழுதிக்கலாம். தட் இஸ் log of y by z equal to log c2. 2 பக்கமும் ஈக்கு ரைஸ் பண்ணிங்கன்னா c2 equal to y by z. அப்போ the solution is pi of c1 answer x by y comma c2 answer y by z equal to 0. Next question, solve yzp plus zxq equal to xy. இது Lagrange's equation ஃபார்மில் இருக்குது. கேபிட்டல் P இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா yz, கேபிட்டல் Q இருக்கிற இடத்துல zx, கேபிட்டல் R இருக்கிற இடத்துல xy. அப்போ the auxiliary equations are dx by yz that is equal to dy by zx that is equal to dz by xy. அதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த ரேஷியோவை ஈக்குவல் பண்ணியிருக்கிறேன். அப்போ dx by yz equal to dy by zx. 2 பக்கம் டினாமினேட்டரில் z காமனாக இருக்கிறதால z கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ dx by y equal to dy by x. இப்போ xஐயும் yஐயும் செப்பரேட் பண்ணுறோம். இப்போ x லெஃப்ட் சைடில் வந்துடும், y வந்து ரைட் சைடில் வந்துடும். இப்போ செப்பரேட் பண்ணி integral on both sides. அப்போ integral x into dx is equal to integral y into dy. அதனோட இன்டெகிரேஷன் ஆன்சர் x ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு y ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் c1. இப்போ டோட்டலாக 2ஆல் மல்லே பண்ணுறோம். அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு y ஸ்கொயர் ப்ளஸ் 2c1. இப்போ அந்த 2c1ங்கிறது கான்ஸ்டன்ட், அது c1 எழுதிக்கலாம். அப்போ c1ஓட ஆன்சர் இஸ் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இது ஒரு சொல்யூஷன். அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ரேஷியோவும் தேர்ட் ரேஷியோவும் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்போ dy by zx is equal to dz by xy. 2 பக்கம் டினாமினேட்டரில் x காமனாக இருக்கிறதால xஐ கேன்சல் பண்ணிக்கலாம். ஒய்யை லெஃப்ட் சைட்லேயும் இசட்டை ரைட் சைட்லேயும் கொண்டு போயிட்டு 2 பக்கமும் இன்டெகிரல் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னா ஒய் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் c2. 2ஆல் 2 பக்கம் மல்லே பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2c2. இந்த 2c2ங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ c2ன்னு எழுதிக்கலாம். அப்போ c2 ஈக்குவல் டு y ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர். அப்போ the solution is pi of x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் கமா y ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. Next question, solve x square into p plus y square into q equal to z square. இப்போ கேபிட்டல் P இருக்கிற பிளேஸில் x ஸ்கொயர் இருக்குது, கேபிட்டல் Q இருக்கிற இடத்துல y ஸ்கொயர் இருக்குது, கேபிட்டல் R ஈக்குவல் டு z ஸ்கொயர்.
இப்போ இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் ஆர் dx by x square that is equal to dy by y square that is equal to dz by z square. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த ரேஷியோவை ஈக்குவல் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ dx by x square equal to dy by y square. இப்போ எக்ஸும் ஒய்யும் செப்பரேட்டாகவே இருக்குது. இப்போ இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இன்டெக்ரல் dx by x square equal to இன்டெக்ரல் dy by y square. இப்போ 1 by x square அதனுடைய இன்டெகிரேஷன் minus 1 by x that is equal to 1 by y square உடைய integration minus 1 by y plus some constant c1. இப்போ c1 left side கொண்டு வந்துடலாம், minus 1 by x right side கொண்டு வரலாம். இப்போ minus c1 equal to 1 by x minus 1 by y. அப்போ c1 is a constant. அப்போ minus c1க்கு பதிலாக c1 எழுதிக்கலாம். அப்போ c1 equal to 1 by x minus 1 by y. இது ஒரு சொல்யூஷன். அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் செகண்ட் அண்ட் தேர்ட் ரேஷியோ ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அது y z செப்பரேட் ஆகிருக்கு. அப்போ இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இன்டெக்ரல் dy by y ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dz by z ஸ்கொயர். 1 by y ஸ்கொயர் உடைய இன்டெகிரேஷன் minus 1 by y equal to 1 by z square உடைய integration minus 1 by z plus some constant c2. இப்போ minus c2 equal to 1 by y minus 1 by z. minus c2க்கு பதிலாக c2ன்னு எழுதிக்கலாம். அப்போ c2 equal to 1 by y minus 1 by z. But the solution is pi of 1 by x minus 1 by y, comma 1 by y minus 1 by z equal to 0. Next question. Solve y square z into p plus x square z into q equal to y square x. இது Lagrange's partial differential equation formula இருக்கு. That is capital P into small p plus capital Q into small q equal to R. capital P இருக்கிற பிளேஸில் y square z, Q இருக்கிற இடத்துல x square z, R இருக்கிற இடத்துல y square x. அப்போ இதனுடைய auxiliary equations are dx by y square z that is equal to dy by x square z that is equal to dz by y square x. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இதுலேருந்து ரெண்டு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரேஷியோவை ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ dx by y square z equal to dy by x square z. ரெண்டு பக்கமும் z காமனாக இருக்குது டினாமினேட்டரில். z கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ dx by y square equal to dy by x square கிடைக்குது. xஐயும் yஐயும் செப்பரேட் பண்ணிக்கிறோம். செப்பரேட் பண்ணி இன்டெக்ரல் பண்ணிக்கிறோம் ரெண்டு பக்கமும். அப்போ இன்டெக்ரல் x square into dx is equal to integral y square into dy அப்படின்னு கிடைக்குது. x square ஓட integration x power 3 by 3 that is equal to y square integration y power 3 by 3 plus some constant c1. இப்போ 3ஆல் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x cube equal to y cube plus 3c1. அப்போ 3c1 c1 எழுதிக்கலாம். அப்போ c1 equal to x cube minus y cube. இது ஒரு சொல்யூஷன்.
இப்போ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டையும் தேர்டையும் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். தட் இஸ் dx by y square z equal to dz by y square x. ரெண்டு பக்கமும் டினாமினேட்டரில் y ஸ்கொயர் இருக்குது, y ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ dx by z equal to dz by x. எக்ஸை லெஃப்ட் சைட்லேயும் இசட்டை ரைட் சைட்லேயும் கொண்டு வந்துட்டு ரெண்டு பக்கமும் இன்டகரல் பண்ணிக்கலாம். இப்போ இன்டகரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் இசட் இன்ட்டு டிஇசட். இப்போ எக்ஸோட இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு இசட்டோட இன்டகிரேஷன் இசட் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் C2. ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2C2. இந்த 2C2க்கு பதிலாக C2ன்னு எழுதிக்கலாம். அப்போ C2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். இது ஒரு சொல்யூஷன். அப்போ the solution is pi of x cube minus y cube comma x square minus z square equal to 0. Next question, solve y square into p plus x square into q equal to x square y square z square. The Lagrange's differential equation formula இருக்குது. கேபிட்டல் P இருக்கிற பிளேஸில் y ஸ்கொயர், கேபிட்டல் Q இருக்கிற பிளேஸில் x ஸ்கொயர், கேபிட்டல் R இருக்கிற பிளேஸில் x ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர் இன்ட்டு z ஸ்கொயர். இப்போ இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் ஆர் dx by y ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு dy by x square equal to dz by x square y square z square. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து 1 and 2 ரேஷியோவை ஈக்குவல் பண்ணிக்கிறோம். தட் இஸ் dx by y square equal to dy by x square. எக்ஸை லெஃப்ட் சைட்லேயும் ஒய்யை ரைட் சைட்லேயும் கொண்டு வந்துட்டு ரெண்டு பக்கமும் இன்டகரல் பண்ணிக்கிறோம். அப்போ இன்டகரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஒய் ஸ்கொயர் டிஒய். இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கியூப் பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கியூப் பை 3 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் C1. இப்போ 3ஆல் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஒய் கியூப் ப்ளஸ் 3C1. 3C1க்கு பதிலாக C1 எழுதிக்கலாம். அப்போ C1 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இது ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட் இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ரேஷியோவை ஈக்குவல் பண்ணிக்கிறோம். dy by x ஸ்கொயர் ஈக்குவல் டு dz by x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு ஒய் டேர்மை லெஃப்ட் சைட்லேயும் இசட் டேர்மை ரைட் சைட்லேயும் கொண்டு வந்துட்டு ரெண்டு பக்கமும் இன்டகரல் பண்ணிக்கிறோம். இப்போ இன்டகரல் ஒய் ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு இன்டகரல் டிஇசட் பை இசட் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கியூப் பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு 1 by z square. அதனுடைய integration with respect to z minus 1 by z plus some constant C2. அப்போ C2 equal to y cube by 3 plus 1 by z. அப்போ இதனுடைய solution is pi of x cube minus y cube comma y cube by 3 plus 1 by z equal to 0. Next question, solve y minus z into p plus z minus x into q that is equal to x minus y. இது Lagrange's differential equation formula இருக்குது. இதனுடைய solution
First auxiliary equation எழுதிக்கலாம். The auxiliary equations are dx by y minus z that is equal to dy by z minus x that is equal to dz by x minus y. இது equation 1 எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை, அதாவது இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸில் இருக்கக்கூடிய 3 ரேஷியோலையும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ dx plus dy plus dz divided by டினாமினேட்டரை ஆட் பண்ணிங்கன்னா that is y minus z plus z minus x plus x minus y ஆட் பண்ணிங்கன்னா 0 தான் கிடைக்கும். அப்போ இன்டகரல், அப்போ நியூமரேட்டரில் அந்த d காமனாக வெளில எடுத்தீங்கன்னா d of x plus y plus z equal to 0. அப்போ அதோட இன்டகிரேஷன் x plus y plus z that is equal to some constant c1. இது ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட் இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் உள்ள 3 ரேஷியோலையும் நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு ரேஷியோவில் நியூமரேட்டர் டினாமினேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். செகண்ட் ரேஷியோவை நியூமரேட்டர் டினாமினேட்டரை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். தேர்ட் ரேஷியோவை நியூமரேட்டர் டினாமினேட்டரை இசட்டால் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் நியூமரேட்டர் அண்ட் டோட்டல் டினாமினேட்டரை ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன கிடைக்குன்னா x into dx plus y into dy plus z into dz divided by x into y minus z plus y into z minus x plus z into x minus y. denominator portion மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா ஆன்சர் 0 தான். அப்போ என்னோட சொல்யூஷன் integral of the numerator part that is equal to 0. அது செப்பரேட்டாக இன்டெகிரல் பண்ணிக்கலாம். integral x into dx plus integral y into dy plus integral z into dz. Our answer x square by 2 plus y square by 2 plus z square by 2 that is equal to some constant c2. டோட்டலாக 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2c2ன்னு ரைட் சைடில் வரும். 2c2க்கு பதிலாக c2ன்னு எழுதிக்கலாம். அப்போ c2 equal to x square plus y square plus z square. But the solution is pi of x plus y plus z comma x square plus y square plus z square equal to 0. Next question, solve xz into p plus yz into q equal to xy. But the auxiliary equations are dx by xz equal to dy by yz equal to dz by xy. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் இருந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரேஷியோ ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்போ dx by xz equal to dy by yz. ரெண்டு பக்கமும் z காமனாக இருக்குது. z கேன்சல் பண்ணிக்கலாம். z கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸும் ஒய்யும் செப்பரேட்டாகவே இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் இன்டெகிரல் பண்ணிக்கலாம். அப்போ இன்டெகிரல் dx by x is equal to இன்டெகிரல் dy by y. அப்போ log x is equal to log y plus constant log c, c1. இப்போ log x minus log y equal to log c1. இப்போ log of x by y equal to log c1. ரெண்டு பக்கம் ஈக்குவலைஸ் பண்ணிங்கன்னா c1 equal to x by y. நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ரேஷியோவை நியூமரேட்டர் டினாமினேட்டரை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். செகண்ட் ரேஷியோவை நியூமரேட்டர் டினாமினேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
தேர்ட் ரேஷியோவை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை -2z மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3 ரேஷியோவில் இருக்கக்கூடிய நியூமரேட்டரை டோட்டலாக ஆட் பண்ணிக்கணும், டினாமினேட்டரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ என்ன கிடைக்குன்னா y dx plus x dy minus 2z dz divided by xyz plus xyz minus 2xyz. அப்போ டினாமினேட்டர் போர்ஷன் 0 வருது. அப்போ இதனுடைய சொல்யூஷன் integral of the numerator portion that is equal to 0. இப்போ நியூமரேட்டரில் y dx plus x dy ஒரு குரூப்பிங்கை எழுதிக்கலாம். அந்த y dx plus x dy எப்படி எழுதிக்கலாம்னா d of xyன்னு எழுதிக்கலாம். அதுக்கு தனியாக செப்பரேட்டாக இன்டெக்ரல் மைனஸ் 2z dz இன்டெக்ரல் பண்ணிக்கலாம். அப்போ இன்டெக்ரல் d of xy ஆன்சர் வந்து xy மைனஸ் 2 is a constant, z ஓட integration with respect to z square by 2. 2 cancel பண்ணிக்கலாம். ரைட் சைடில் some constant c2. அப்போ c2 answer is xy minus z square. அப்போ the solution is pi of x by y comma xy minus z square equal to 0. Next question, solve dx by 1 equal to dy by 3 equal to dz by 5z plus tan of y minus 3x. This is the auxiliary equations of Lagrange's partial differential equation. Lagrange's partial differential equation உடைய auxiliary equation ஃபார்ம்லேயே இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம 2 சொல்யூஷன் கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரேஷியோவை ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்போ dx by 1 equal to dy by 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 into dx is equal to dyன்னு கிடைக்குது. அப்போ 2 பக்கம் இன்டெக்ரல் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இன்டெக்ரல் ஆன்சர் இஸ் 3x equal to ரைட் சைடில் y ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் c1. இப்போ மைனஸ் c1 equal to y minus 3xன்னு எழுதலாம். இந்த மைனஸ் c1க்கு பதிலாக c1 எழுதிக்கலாம். அப்போ c1 equal to y minus 3x. இது ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட் அந்த கொடுத்துருக்கிற ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் அண்டு தேர்ட் ரேஷியோவை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ dx by 1 equal to dz by 5z plus tan of y minus 3x. இந்த tan of y minus 3x அந்த y minus 3xக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு சொல்யூஷன் c1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ dx is equal to dz by 5z plus tan c1. இப்போ எக்ஸும் இசட்டும் செப்பரேட் ஆகிருக்கிறதால 2 பக்கமும் இன்டெக்ரல் பண்ணிக்கலாம். அப்போ இன்டெக்ரல் dx is equal to வெளியில் ஒரு 1/5 போட்டுட்டு dz-ஓட ஒரு 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 1/5 integral of 5 dz divided by 5z plus tan c1. இந்த டினாமினேட்டர் போர்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு z. இப்போ ஆன்சர் வந்து 5ன்னு கிடைக்கும். அதுக்காக தான் மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வெளியில் ஒரு 1/5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் இன்டெக்ரல் dx ஓட ஆன்சர் இஸ் x. ரைட் சைடில் 1/5 இஸ் எ கான்ஸ்டன்ட். அந்த டினாமினேட்டர் போர்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் ஆன்சர் வர்றதால த ஆன்சர் இஸ் log ஆஃப் டினாமினேட்டர் போர்ஷன்.
இப்போ log of 5z plus tan c1 plus some constant c2. இப்போ 5 ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5x is equal to log of 5z plus tan c1 plus 5c2. இப்போ 5c2க்கு பதிலாக c2ன்னு எழுதிக்கலாம். அப்போ c2 equal to 5x minus log of 5z plus tan c1 கிடைக்கும். c1க்கு பதிலாக y minus 3x ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ the solution is pi of y minus 3x comma 5x minus log of 5z plus tan of y minus 3x equal to 0.